ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சிம்பிளான ரெசிபி தான், ஆனா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி. உங்க பாடி வந்து கூல் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க. இதோட பேர் என்ன அப்படின்னா பானகம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்களும் தெரிஞ்சவங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க கிச்சனுக்குள்ள போலாம், எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்ம எப்படி பானகம் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த பானகம் வந்து ஒரு அற்புதமான ஒரு ட்ரிங்க்னு சொல்லலாம். ஸோ நமக்கெல்லாம் சூடு பிடிக்கும் போது கண்டிப்பா இந்த பானகத்தை நம்ம குடிப்போம். எனக்கெல்லாம் இந்த சின்ன வயசுல அனுபவம் இருக்கு. நான் சின்ன வயசுல வந்து இந்த பானகம் குடிக்கிறதுக்காகவே எனக்கு வயிறு வலிக்குது, சூடு பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய சொல்லி வந்து நாங்க இதை குடிப்போம். ஸோ அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா அந்த பெருவிரல்ல வந்து அந்த சுண்ணாம்பு தடவு சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை தடவுனாலும் இன்னும் விடவே இல்லைம்மா, எனக்கு இந்த இது பானகம் போட்டு தாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான், நம்ம அதை குடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு திருப்தியே இருக்கும். ஸோ ஆக்சுவலா வந்து சூடெல்லாம் பிடிச்சிருக்காது, பட் இது குடிக்கிறதுக்காகவே நான் அதெல்லாம் சொல்லுவேன். இது வந்து நல்ல பாடி வந்து நல்லா வந்து கூல் பண்ணும். அண்ட் இன்னொன்று வந்து திருவிழா காலத்துல எல்லாம் மோஸ்ட்லி இந்த பானகம் வந்து வைப்பாங்க. ஸோ அந்த கோடை காலத்துல அந்த சம்மர் சீசன்ல நடக்கிற அந்த திருவிழா அப்பெல்லாம் இந்த பானகமும் மஞ்சள் தண்ணியும் வைப்பாங்க. ஸோ மஞ்சள் தண்ணியோடைய யூசஸ் நமக்கு தெரியும். அதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ நிறைய ஆட்கள் வந்து போறதுனால அந்த மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்க. இன்னொன்று இந்த பானகம் சம்மர் சீசன்ல வந்து இந்த பானகம் வந்து ஏன் வைப்பாங்க அப்படின்னா, திருவிழா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பானகத்தெல்லாம் எடுத்து மற்றவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க குடிக்கிறதுக்கு. ஸோ அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இது வந்து நல்ல பாடியை கூல் பண்ணும். ஸோ சம்மர் டைம்ல நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் இன்னொன்று என்னன்னா, உங்க பாடி வந்து நேச்சுரலாவே வந்து ரொம்ப உடம்பு சூடா தான் இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஈவன் குளிர்காலத்துல கூட நமக்கு கொஞ்சம் உடம்பு சூடா இருக்கிற மாதிரி நமக்கே தெரியும். ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க இந்த மாதிரி பானகம் எடுத்துக்கலாம். இது ஒரு சிம்பிளான டிஷ். இதுக்குன்னு நீங்க கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணவே தேவையில்லை. ஸோ சிம்பிளா எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு கடகடன் எல்லாத்தையும் கலந்துட வேண்டியதான். அதுக்கு என்னென்ன வேணும் நான் சொல்லிடுறேன். ஸோ புளி வந்து நான் ஓரளவுக்கு ஊற வச்சிருக்கேன். ஸோ புளி வந்து நம்ம குடிக்கிறது தப்பு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. பட் புளியோடைய நன்மைகள் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். புளி வந்து ஆக்சுவலா நம்ம காய்கறிகளோட எல்லாம் சேர்க்கும் போது அந்த காய்கறிகளோட சத்துக்கள் வந்து வீணாகாம தடுக்குது. ஸோ அதுதான் மெயின் திங். நம்ம எதுக்காக இந்த கத்திரிக்காய் குழம்பு, முருங்கைக்காய் குழம்பு, இந்த புளி குழம்புல எல்லாம் இதெல்லாம் சேர்க்கிறோம். ஸோ இதை வந்து நீங்க அளவா யூஸ் பண்ணீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கீரை சமைக்கும் போது நீங்க புளி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா கீரையோட நீங்க வந்து இதை சேர்த்து சமைக்கும் போது கண்டிப்பா அதோடைய சத்துக்கள் எல்லாம் வீணாகாது. அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் நமக்கு டைரக்டா கிடைக்கும். அது ஒரு என்ன சொல்றது, எல்லாருமே ஒரு நம்புற விஷயம் வந்து நமக்கு அது தப்பு அப்படின்னு தெரியும் போது கண்டிப்பா அதை வந்து நம்ம சொல்லணும். அதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்றேன். ஸோ இன்னொன்னு வந்து நீங்க கிரைண்ட் பண்ணும்போது, இப்போ ஏதோ ஒரு சட்னி அரைக்கிறீங்க, தேங்காய் சட்னியோ இல்ல ஏதோ ஒரு சட்னி அரைக்கும் போது, இந்த நிலக்கடலை சட்னி, ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஃபேட் ரிச், ப்ரோட்டீன் ரிச். ஸோ அதை வந்து நம்ம வந்து அந்த ஃபேட்டு ப்ரோட்டீன் வீணாகாம தடுக்கணும் அப்படின்னா கொஞ்சமா புளி சேர்த்து அரைக்கும் போது அதுல இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டைரக்டாவே கிடைக்கும். இதுதான் புளியை பத்தின ஒரு நன்மை. ஆனா அளவா எடுத்துக்கணும், நிறைய எடுத்துக்க கூடாது. அது ஒண்ணு. அப்புறம் வந்து இந்த கருப்பட்டி. ஸோ கருப்பட்டியை பத்தி நான் சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ கருப்பட்டி வந்து ஸோ அப்புறமா இதுல சுக்கு, மிளகு, ஏலக்காய், கொஞ்சமா லெமனும் சேர்க்க போறோம். ஸோ லெமனுக்கும் ஒரு சில பயன்கள் உண்டு. அது எல்லாமே நம்ம இதெல்லாமே சேர்த்து சாப்பிடும் போது நமக்கு எல்லாமே கிடைக்கும். நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நான் வந்து நல்லா புளியை இப்படி கரைச்சி வச்சுட்டேன். அதே மாதிரி கருப்பட்டியை நல்லா ஊற வச்சு வச்சுட்டேன். பாத்தீங்கன்னாலே தெரியும், நல்லா ஊறிடுச்சு. அப்படி மசிச்சு விட்டாலே போதும், நல்லா கரைஞ்சிரும். அப்படி கரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா இந்த கருப்பட்டி வெல்லம் எல்லாம் தயாரிக்கும் போது கசடு எல்லாமே சேர்ந்துருக்கும். அதனால இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஏலக்காய், மிளகு, அப்புறமா இந்த சுக்கு, இதை வந்து 1-2 நல்லா நுணுக்கணும். நல்ல மையா நுணுக்க தேவையில்லை, 1-2 நல்லா நுணுக்கணும். அந்த ஃபிளேவர் எல்லாமே சூப்பரா இறங்கிரும். நான் அதை நுணுக்கிட்டு வந்துடுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் நுணுக்கிட்டு வந்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கருப்பட்டி தண்ணியும் ஊற்றிடலாம்.
அப்புறம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்க டைலூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து புளியை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா எடுக்கக்கூடாது. ஸோ நான் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிட்டேன். அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம நுணுக்கி வச்சிருக்கிறது. ஸோ இதுதான் நல்லா ஃபிளேவர் கொடுக்க போகுது. அவ்வளவுதான். இதை வந்து நம்ம நல்லா கலக்கி விட்டுறலாம். இவ்வளவுதாங்க சிம்பிளான பானகம். கடைசியில நம்ம லெமன் ஜூஸ் பிழிய போறோம். கடைசியில ஒரு அரை லெமன் வந்து புளியறேன். அப்போ இந்த லெமனும் புளியும் சேரும் போதும் அந்த டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு டேஸ்ட். கொஞ்சம் புளிப்பு, இனிப்பு, அந்த ஏலக்காய் ஃபிளேவர், சுக்கோட ஃபிளேவர், மிளகு, கொஞ்சம் காரம், லேசா காரம் அந்த தெரியுது, குடிக்கும் போது தெரியுது. ஸோ எல்லாமே கலந்த ஒரு பானகம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இதை நம்ம வேற இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க, நம்மளுடைய சூப்பரான பானகம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிம்பிளான ரெசிபி தான். இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில். இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா, இதை குடிச்சிங்க அப்படின்னா, இதை நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டேஸ்ட்டை கண்டிப்பா நீங்க மறக்கவே மாட்டீங்க. மறுபடியும் நீங்க இதை கண்டிப்பா போட்டு குடிப்பீங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க. புளி வந்து சாப்பிட்றதுனால ஒன்றும் கேடு கிடையாது. எடுத்துக்கலாம், அளவா எடுத்துக்கணும், அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறமா கமெண்ட் செக்ஷன்லயும் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் இந்த ரெசிபிஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க. உங்களை சூப்பரான ரெசிபியில இன்னொரு ரெசிபியில பார்க்கலாம். Until then, bye from Sudhi's Kitchen.